ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு இந்த ட்ரேட் நான் எடுத்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா நியூயார்க் டைம். ஸோ யூரோ யூஎஸ்டியில் இன்றைக்கி நான் லைவில் எடுத்த ட்ரேட். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. அண்ட் தென் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு சீக்ரெட்டை வந்து ரிவீல் பண்ணியிருக்கேன். ஸோ அது ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த சீக்ரெட்டை வச்சு நீங்கள் ட்ரெண்ட் ஈஸியாக ஃபைன் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் அந்த சீக்ரெட் என்னன்றது உங்களுக்கு தெரியும். வாங்க பார்க்கலாம். வாங்க இந்த ட்ரேட் அனலைஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி நான் எப்படி எடுத்தேன், ஸோ அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து டெய்லி அக்கர் ஆகாது. ஸோ என்றைக்கோ ஒரு நாள் அக்கர் ஆகும். பட் அக்கர் ஆச்சு அப்படின்னா இது வந்து ஹைலி வின்னிங் ரேட்டில் இருக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி நான் என்ன எப்படி என்ட்ரி எடுத்தேன்றதை டீட்டெயிலாக இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ 15 மினிட்ஸில் நீங்கள் போயிட்டு ஃபஸ்ட்டு நம்ம என்ன டைம் ஃப்ரேமில் இருக்கணும் அப்படின்னா 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் போயிட்டு என்ன டைமில் இருக்கணும்னா நியூயார்க் டைம். ஸோ நியூயார்க் டைம் செலக்ட் பண்ணிடுங்க. அதில் 0 ஹவர்ஸ், அந்த 0 ஹவர் டைமையும் அண்ட் தென் 8:30 AM அதையும் செலக்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ நம்ம இந்த டைமுக்குள்ளே எந்த ட்ரேடும் பண்ண போகிறது இல்லை. ஸோ நம்ம ஜஸ்ட்டு வந்து மார்க்கெட் பார்க்க தான் போகிறோம். ஸோ அப்போ வந்து நம்ம என்ன அந்த மார்க்கெட் 8:30 முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ண வேண்டியது இந்த 0லேருந்து 8:30 அந்த ஹவருக்குள்ளே அதோட ஹை. ஸோ அந்த செஷனுக்குள்ளே இருக்கிற ஓவரால் ஹையும் ஓவரால் லோவையும் மார்க் பண்ணிடுங்க. ஸோ சிம்பிள், இவ்வளோ தான். ஸோ மார்க் பண்ணிவிட்டு இந்த டைம் 8:30க்கு அப்புறம் நீங்கள் மாற்ற வேண்டிய டைம் வந்து பார்த்தீங்கன்னா 1 மினிட். இது ஒரு ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ 1 மினிட் நம்ம வந்துட போகிறோம். ஸோ 1 மினிட் 8:30க்கு அப்புறம் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் 8:30 இதுதான் அதோட லோ. ஸோ இது வந்து 15 மினிட்ஸ் வந்து க்ளோஸ் ஆனது நான் எம்எஸ் போட்டிருக்கேன். இது அதோட லோ. இப்போ இந்த லோவை ஸ்வீப் பண்ணி ஐ திங்க் இந்த ஒன்று ஹையை ஸ்வீப் பண்ணிவிட்டு எம்எம்எஸ் வைக்கணும். ஐ திங்க் ரிவர்ஸ் ஆகணும். இல்லைன்னா லோவை ஸ்வீப் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் ஆகணும். ஸோ இன்றைக்கி எனக்கு நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா யூரோ யூஎஸ்டியில் லோவை ஸ்வீப் பண்ணிடுச்சு. ஸ்வீப் பண்ணிவிட்டு 1 மினிட்டில் எம்எம்எஸ் வைக்குதான்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் என்ன பண்ணேன்னா 15 மினிட்ஸ்லேயும் வந்து டைம் சேஞ்ச் ஆகுதா இல்லை மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வைக்குதா அப்படின்னு பார்த்துட்டே இருந்தேன். ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வச்சுட்டு இதோட லோவையே திருப்பியும் எடுத்துச்சு. ஸோ இது ஹைலி இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு செக்லிஸ்ட் மாதிரி தான். ஸோ ஆல்ரெடி இருக்கிற ஒரு லோவை இன்னொரு தடவை ஸ்வீப் பண்ணிச்சு அப்படின்னா இந்த இடத்துல எல்லாத்தோட ஸ்டாப் லாஸையும் ஹன் பண்ணிடும். ஸோ அது இல்லாமல் இது வந்து ஒரு பீக் டைம். ஸோ நியூயார்க்கில் 10 to 11 ஒரு சில்வர் புல்லட் என்ட்ரி டைமு. ஸோ அப்போ நான் 1 மினிட் இங்கே கன்வெர்ட் ஆகிட்டு இந்த 15 மினிட்ஸ் லோவையும் எடுத்துடுச்சு. நான் செஷன் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம்ல 0 to 8:30. ஸோ அதோட லோவையும் ஸ்வீப் பண்ணிடுச்சு. ஸோ அது மட்டும் பண்ணாமல் இன்னும் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணிச்சுன்னா 1 ஹவரோட எஃப்இஜி. ஸோ இந்த இடத்துல வரும்போது நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ 1 ஹவரோட இங்கே எஃப்இஜி மார்க் பண்ணியிருந்தேன். 1 ஹவரோட எஃப்இஜியுமே வந்து அது எடுத்துச்சு. ஸோ எனக்கு வந்து ஓவரால் செக்லிஸ்ட் இருந்துச்சு. இப்போ என்ட்ரி போகலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு என்ட்ரி கிடச்சது வந்து ஸோ பாட்டம் எத்தனை மணிக்கு கிடச்சிது அப்படின்னா நியர்பை 10:56 நியூயார்க் டைமில் 10:56. நம்ம டைம் தெரில எனக்கு. ஸோ இந்த இடத்துல எம்எம்எஸ் கிடச்சிது. ஸோ நான் என்ட்ரி போனது இந்த எஃப்இஜி. ஸோ இந்த லோ வந்து நான் எஸ்எல்லாக வச்சிட்டேன். ஸோ எஸ்எல் வந்து 5 பிப்பையும் ப்ராஃபிட் வந்து 10 பிப்பு வச்சேன். ஒரு பிப்புக்கு 10 யூனிட்டு. ஸோ நான் 100 யூனிட்டு இங்கே 50 யூனிட் வச்சுட்டேன். ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு கிராஜுவலாக இம்ப்ரூவ்ஸ் ஆகிட்டு இந்த இடத்துல வந்து எனக்கு என்ட்ரி கிடச்சிச்சு. ஸோ இந்த இடத்துல என்ட்ரி கிடச்சதுக்கப்புறம் வித்தின் ஒரு 2-3 மினிட்ஸில் எனக்கு க்ளோஸ் ஆகிற நேரத்தில் எப்பயுமே அந்த சில்வர் புல்லட் டைம் வந்து 10 to 11 இந்த லெவலுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் போனதில் ரிவர்ஸ் ஆகும். ஸோ நான் ஆல்ரெடி நிறைய செக்லிஸ்ட்டை வச்சு செக் பண்ணதுனால ஸோ எப்படியும் வந்து ப்ராஃபிட்டில் தான் முடியும்னால இதை நான் க்ளோஸ் பண்ணவே இல்லை. ஸோ நான் அதை அப்படியே ரன் பண்ண விட்டுட்டேன். ஸோ ஓவரால் ரன் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு இந்த செக்மெண்ட் ப்ராஃபிட்டில் முடிஞ்சுது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செக் பண்ணணும், இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ண வேண்டியது 0 ஹவர்லேருந்து 8:30 AM வரைக்கும் ஒரு மார்க் பண்ணிக்கங்க. வெர்டிக்கல் மார்க் பண்ணிவிட்டு அதோட லோஸையும் ஹையையும் மார்க் பண்ணுங்கள். தென் மார்க்கெட் 8:30க்கு அப்புறம் உங்களுக்கு லோவையோ ஹையையோ ஸ்வீப் பண்ணணும். அது 1 மினிட்டில் ஸ்வீப் ஆகணும். ஸ்வீப் ஆகிட்டு எம்எம்எஸ் ஐ திங்க் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ரிவர்சல் ஆகணும். இப்போ எக்ஸாம்பிள் இது வந்து ஸ்லெல்லில் போயிட்டு உங்களுக்கு பையில் ரிவர்சல் ஆகணும். ரிவர்சல் ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதோ ஒரு ஆர்டர் பிளாக்கில் எஃப்இஜியில் என்ன என்ட்ரி எடுக்கலாம். நான் வந்து எஃப்இஜியில் எடுத்தேன். எஃப்இஜியில் போட்டு ஸோ நான் எப்பயுமே ஆர்டர் எடுத்ததுக்கப்புறம் நான் கவனிக்கவே மாட்டேன். ஸோ நான் ஸ்டாப் லாஸு அண்ட் தென் டேக் ப்ராஃபிட் ஒட்டுக்காகவே நான் லிமிட் ஆர்டர் போட்டுட்டு நான் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டேன். ஆஃப்டர் தென்
இந்த ட்ரேட் முடிஞ்சதுக்கப்புறமா தான் அலர்ட் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா தான் ஓப்பன் பண்ணியே பார்த்தேன். ஸோ இது வந்து டெய்லியும் இது ஒவ்வொரு டைம் இது நடக்கும். ஸோ ஓவரால் இந்த நைட் ஐ திங்க் டேயில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த டைம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது இல்லாமல் இது ரொம்ப ரொம்ப ஈஸியான கான்செப்ட் கூட. ஸோ செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஃபர்தராக வந்து பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேன் அப்படின்னா கண்ணை மட்டும் இறங்க வேணாம், நீங்கள் ஒரு பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ வின்னிங் ரேட் வருதுன்றதை பாருங்கள். எனக்கு மோர் தென் 70% மேலே எனக்கு வின்னிங் ரேட்டில் இதில் இருக்குது. ஸோ நான் நிறைய ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நியூயார்க் டைமில் மட்டும்தான் என்னோடய என்ட்ரி. ஸோ நான் இது மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவேன். ஏசியா செஷனில் வந்து ஹை ஸ்வீப் ஆகிட்டு இது எடுக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு லிக்விட் ஸ்வீப் ஆகணும், இல்லை ஏதாவது ஹையர் டைமோட எஃப்இஜிஸ் ஃபேர் வேல்யூ கேப்பில் என்ட்ரு ஆகிருக்கணும். ஸோ இதை தான் என்னோடய மெயின் ஸ்ட்ராட்டஜியே. ஸோ இதை வச்சு தான் இன்றைக்கி நான் ட்ரேட் எடுத்தேன், சக்ஸஸ் ஆச்சு. அண்ட் தென் இதில் ஒரு சீக்ரெட்டும் இருக்குது. ஸோ அந்த சீக்ரெட் என்ன அப்படின்னா ட்ரெண்டு ஃபைன் பண்ணுறது நிறைய பேர்த்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ஓவரால் எப்படி ட்ரெண்ட் ஃபைன் பண்ணுறதுன்னே தெரியாது. ஸோ நான் ஹையர் டைம் ஃப்ரேமில் மாற்றிட்டு ஸோ இது வந்து பையில் இருக்கா செல்லில் இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ இது பையில் இருக்குது. ஸோ இப்போ வந்து டேயில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பையில் தான் இருக்குது. ஸோ அப்போ வந்து எனக்கு லோ ஸ்வீப் ஆனால் பைக்கு போகலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஸோ எல்லா ஆர்டர் பிளாக்கும் எல்லா எஃப்இஜிக்குலேயும் என்ட்ரு ஆகிடவே கூடாது. ஃபஸ்ட்டு வந்து ஹையர் டைம் ஃப்ரேமில் பையில் இருக்கா இல்லை செல்லில் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ ரெண்டாவது தான் நம்ம என்ன வேணால் நம்ம ஸ்ட்ராட்டஜியில் நம்ம பை தான் போக போகிறோம் அப்படின்னா லோவை ஸ்வீப் பண்ணணும். செல் போக போகிறோன்னா ஐஏ ஸ்வீப் பண்ணணும். ஸோ நம்ம எனி ஸ்ட்ராட்டஜியில் நான் ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜியில் ஐஏயோ இல்லை ஹையில் இருக்கிற ஏதோ ஒரு எஃப்இஜியோ அல்லது ஐஏல இருக்க ஏதோ ஒரு ஆர்டர் பிளாக்கையோ வந்து மார்க்கெட் மிட்டிகேட் ஆனால் மட்டும்தான் நீங்கள் என்ட்ரி போகணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃபைன் பண்ண போகிறது ட்ரெண்டு மட்டும்தான். ட்ரெண்டை நீங்கள் ஃபைன் பண்ணிவிட்டு ஸ்ட்ராட்டஜியாக பின்னாடி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வின்னிங் ரேட் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். உங்களுக்கு இன்னொரு வெப்சைட் சொல்கிறேன். அது என்னன்னா, இப்போ நான் ட்ரெண்ட் ஃபைன் பண்ணுறது நான் ஓவரால் ஹையர் டைமில் வச்சு நான் ஃபைன் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து ஒரு மோர் தென் 4 to 5 இயர்ஸாக நான் வந்து ட்ரேட் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு பை செக்ஷன் ஆர் செல் சைடு எப்படின்றதே எனக்கு தெரியும். பட் நானே சில டைம் மிஸ்டேக் பண்ணுவேன். ஸோ அப்படி மிஸ்டேக் பண்ணும்போது நான் ரெஃபர் பண்ணுறது இந்த சைட்டை தான். ஸோ இது என்ன அப்படின்னா ஃபாரக்ஸில் இருக்குல்ல. ஸோ இப்போ இது என்ன அப்படின்னா ரீட்டைலர் செட்டில்மெண்ட்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நாம்பலாம் ரீட்டைலர்ஸ், பேங்கர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ பேங்கர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ரீட்டைல்ஸ் எதில் அதிகமாக இருக்காங்களோ அவங்களுக்கு ஆப்போசிட் ட்ரேட் தான் எப்பயுமே பேங்கர்ஸ் எடுப்பாங்க. அப்போ தான் ரீட்டைலரோட ஸ்டாப் லாஸ் எல்லாத்தையும் ஹண்ட் பண்ணிவிட்டு மேலே போக முடியும். ஸோ இன்றைக்கி URUSD வந்து நான் எடுக்கும் போது 24%லேயும் அண்ட் தென் செல்லு வந்து 76%லேயே இருந்துச்சு. ஸோ அப்போ செல் சைடு வந்து அதிகமாக இருந்தது அப்படின்னா நாம் போக வேண்டிய இடம் பை சைடு. ஸோ எனக்கு ஹையர் டைம் ஃப்ரேமில் பை தான் எனக்கு இங்கே காட்டுது. ஸோ ஓவரால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பை காட்டுச்சு. ஸோ நான் ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த லோ உடஞ்சதுக்கப்புறம் தான் பை அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். ஸோ எனக்கு இது வந்து பையில் தான் இருக்குது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தது. ஸோ அதே மாதிரி தான் எனக்கு இந்த ரீட்டைல் செட்டில்மெண்ட்லையும் பார்க்கும் போது எல்லோ ஐ திங்க் ப்ளூவில் இருக்குது. ஸோ அது வந்து பையில் தான் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அந்த கான்செப்டை வச்சு தான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் இந்த ட்ரேடே வந்து பை செக்ஷனில் எனக்கு லோ ஸ்வீப் ஆனே கன்ஃபர்மேஷன் ஆனதுக்கப்புறம், ஸோ சில கன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நான் சொன்னேன்ல மொதல் வீடியோவில், அந்த கன்ஃபர்மேஷன் ஆனதுக்கப்புறம் நான் பை வந்து கண்ணை மூடிட்டு எடுத்தேன். ஸோ இவ்வளோ தான். ஸோ இந்த சீக்ரெட் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணும்போது கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருந்துச்சு அப்படின்னா இந்த ரீட்டைல் செட்டில்மெண்ட் இந்த லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இந்த லிங்க்கை யூஸ் பாருங்கள். ஸோ இதில் எல்லா பேர்ஸுமே இருக்கும், எல்லா கமோடிட்டிஸும் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்து டேட்டா நீங்கள் எந்த பேரில் போகிறீங்களோ இல்லை கோல்டோ சில்வரோ எதில் போகிறீங்களோ ஸோ இந்த டேட்டாவை எடுத்து ஒரு டைம் பாருங்கள். இதுவும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக தான். ஸோ இது மட்டும் வச்சும் பண்ணக்கூடாது. இது வந்து எனக்கு பையில் காட்டுச்சு அப்புறம் நான் பை கண்ணை மூடிட்டு போடுறேன் அப்படின்லாம் பண்ணக்கூடாது. ஸோ அது ஒரு கன்ஃபர்மேஷன். அதே மாதிரி ஹையர் டைம் ஃப்ரேம்லேயும் ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணணும். ஸோ மோர் தென் ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி 100 தடவை செக் பண்ணலாம். ஆனால் ட்ரேட் எடுத்ததுக்கப்புறம் ஸ்டாப் லாஸை வந்து தள்ளி வைக்கிறதோ டேக் ப்ராஃபிட்டை வந்து கீழே கொண்டு வந்து வைக்கிறதோ அந்த இது எதுவுமே பண்ணக்கூடாது. நம்ம ஒரு ட்ரேட் எடுத்துட்டா ஸ்டாப் லாஸையும் டேக் ப்ராஃபிட்டும் போட்டால் அந்த ட்ரேட் அதோடு முடிஞ்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் போகிற இதுதான் நம்ம டைவர்ஷன் தான், அவ்வளோதான். ஸோ லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம ஏன் லாஸ் பண்ணோம் அப்படின்றதையும் நம்ம அந்த ட்ரேடில் செக் பண்ணணும். நம்ம ப்ராஃபிட் பண்ணதை நம்ம அனலைஸ் பண்ணுறது ஓகே. ஆனால் ஒரு லாஸ் ஆனதுக்கப்புறம் அந்த லாஸ் வந்து எப்படி ஆச்சு, நம்ம எங்கே மிஸ்டேக் பண்ணோம், அந்த மிஸ்டேக் எப்படி நம்ம ரெக்கவர் பண்ணி அடுத்த தடவை இந்த ட்ரேட் எடுக்கும்போது இந்த மிஸ்டேக்கை ரீசெக் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் தான் பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்து நீங்கள் தான் கற்றுக்கணும். ஸோ ஓவரால் நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு எடுத்துட்டிங்கன்னா
பேக் டெஸ்ட் பண்ணி அதை நீங்கள் வின் ரேட்டுக்கு கொண்டு போய் விடணும். ஸோ நம்ம இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறோம், ரெண்டாவது இன்னொரு ஸ்ட்ராட்டஜி வருது, அந்த ஸ்ட்ராட்டஜி ஜம்ப் பண்ணுறேன், அந்த மாதிரி நீங்கள் ஜம்ப் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களால் ப்ராஃபிட் பண்ணவே முடியாது. ஸோ இவ்வளோ தான் நான் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கிற ஸ்ட்ராட்டஜி அண்ட் தென் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்க ஒரு கான்செப்ட்ஸ், அவ்வளோதான். ஸோ ஃபர்தராக ஃப்யூச்சரில் நான் என்னென்ன பண்ணுறேன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். அதே மாதிரி சின்ன சின்ன டாபிக் பற்றி கேட்டிருந்தாங்க சில பேர். ஸோ அந்த டாப்பிக்கையும் சின்னதாக நான் ஃபாரெக்ஸ்னால் என்ன, ஸோ அந்த டாபிக் பற்றி இனிமேல் டீட்டெயிலாக வீடியோ போடலான்னு பார்த்துட்ருக்கேன். ஸோ எனக்கு டைம் கிடச்சதுன்னா கன்ஃபார்ம் அந்த வீடியோஸ் நான் போடுறேன். ஃபாலோ பண்ணுங்கள்.